கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்திலே கடைசி நேரத்திலே கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு 500 கோடி சொத்து வச்சிருக்கேன், ஒரு 1000 கோடி சொத்து வச்சிருக்கேன், எனக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பூமியில் எவ்வளவு நாளும் பெருமை பாராட்டலாம். எனக்கு நிறைய வீடு இருக்கு, நிறைய கார் இருக்கு, எனக்கு பேரம்பேத்தி எல்லாரும் சகல செழிப்பு இருக்கிறவங்க, எனக்கு எல்லாம் சகல செழிப்பு இருக்கு, நான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன், எல்லாம் பெருமை பாராட்டலாம். நம்ம செத்து போய் பரலோகத்தில் நிற்கும் போது நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. அப்போ இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன், அது உங்களுக்கு புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு மிஷினரியா போன்னு சொல்லி பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சர்ச்சில் வேலை கொடுத்தாரு. சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வீடு விசிட்டிங் போவேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். சில வீட்டில் பார்த்தா சர்ச்சுக்கு வராமல் இருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்தா வீட்டில் போய் பார்த்தா நல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் நான் நேரடியாக வீடு விசிட்டிங் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அப்போது இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த 31 நாள் வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் எதை பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம ஆத்மா செத்து போன நிலைமையில இருக்கா, ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு குடும்பத்தில் பாவம் செஞ்சுட்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா முடியாது. இப்போ இந்த பூமியிலே ஹையஸ்டான ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா, செத்து போனால் பரலோகத்தில் நிற்கணும், மரிச்சதுக்கப்புறம் பரலோகத்தில் நிற்கணும். இந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம கர்த்தருக்காக மட்டும் வாழ்ந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். அப்போ இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவேளை தந்திரம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கு, ஏமாத்துற எண்ணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கு, அநியாயமா சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கு, களவாண்டு சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கு, அடுத்த குடும்பத்தை கெடுத்து வாழ்ற சில சுபாவங்கள் மட்டுமே ஒரு குடும்பத்துல இருக்கு, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு, பொய் பேசி மட்டும்தான் நான் சம்பாதிப்பேன், சில குடும்பத்துல விபச்சார பாவத்துல மட்டும்தான் இருப்பாங்க, சில குடும்பத்துல செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்தே வம்பா போயிடுவாங்க, சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போய் வம்பா போயிடுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீட்டு அருவருப்பு பொய், இந்த 3க்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. வேதத்தை விட்டு விலகுனா துன்மார்க்கன். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் எப்படி அருவருப்பா மாறுறான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போதே அருவருப்பா மாறிடுறான். தீட்டு அப்படின்னா இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வருது. பொய் அப்படின்னா வாயை திறந்தாலே பொய் பேசும்போது பொய்க்கு பிதா உள்ள வந்துடுறான். இப்படி பல காரியங்கள் நம்மளால சொல்ல முடியும். நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பொல்லாத சுபாவம் இருக்கக்கூடாது, தீமையான எண்ணம் இருக்கக்கூடாது, அநியாயமான காரியங்கள் இருக்கக்கூடாது, அக்கிரமமான காரியங்கள் இருக்கக்கூடாது, அருவருப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. இப்படிலாம் பைபிள்ல ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கு. நைட் நேரத்துல ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள ஒரு கெட்ட புத்தி அப்படிம்பாங்க, சிந்தனைக்குள்ள கெட்ட எண்ணங்கள் அப்படிம்பாங்க, அது எதுவும் உள்ள இருக்கக்கூடாது. ஒரு நல்ல தரிசனம் பார்க்கணும், நல்ல சொப்பனம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனுஷனை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. மனுஷனை யோசிச்சா சிந்தனைக்குள்ள என்ன இருக்கும்? மனுஷனுடைய சிந்தனை தான் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருக்கிறான்? இப்ப ரவிராஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ரவிராஜுக்குள்ள இருதயத்துக்குள்ளே என்னுடைய உடம்புலோட ரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஒரு நாமம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவன் கூட இருக்கும்போது தேவ சித்தத்துக்குள்ள நான் இருக்கேன்னு அர்த்தம். இல்ல உலகத்துள்ள காரியத்தை நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில நான் எங்கேயோ தவறிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில நீங்க சிந்திக்கிற சிந்தனை அது எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கு? நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்றோமா? கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கா? ஏன்னா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள், வேற யாரும் உள்ள போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா யாரு தேவன் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போறார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம செத்து போயிட்டு வச்சுக்கோங்களேன், எங்க நிக்கணும்? பரலோகத்துல நிக்கணும். அதுக்கப்புறம் நேரா ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல தேவனை எல்லாத்தையுமே கேட்பாரு. நான் பூமியில உனக்கு இத்தனை வருஷம் நான் ஜீவனை கொடுத்தேனே, இத்தனை வருஷம் நான் உன்னை பத்திரமா பார்த்தனே, இத்தனை வருஷம் உனக்கு கிருபை தந்தனே, உனக்கு நான் தாளந்து தந்தனே, உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேனே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எத்தனை முறை எச்சரிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் ஜட்ஜ்மெண்ட் டேல வரும். நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு, நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த பைபிளை நம்ம எத்தனை முறை வாசிச்சிருக்கிறோம்? நான் சில குடும்பத்துல போகும்போது கேட்பேன், யார்கிட்டனாலும் பேசும்போது கேட்பேன், நீங்க பைபிள் எத்தனை முறை வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி சொல்லும்போது, அப்படி கேட்கும்போது அவங்க இதயத்துக்குள்ள இருந்து என்ன பதில் வருது, அவங்க முகத்தை பார்ப்பேன். சில குடும்பத்துல தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் 34 முறை பைபிள் வாசித்துட்டேன், எனக்கு இப்போ 78 வயசு ஆகுது அப்படிம்பாங்க. ஒரு வயசான ஐயாட்ட கேட்டேன், 75 வயசு, ஐயா பைபிள் எத்தனை முறை நீங்க வாசித்தீங்க? நான் 300 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு மினிமம் 3 மணி நேரம் கண்டினியூவா பைபிள் வாசிப்பேன் அப்படின்னாங்க. இப்படி பல குடும்பத்திலே பேசும்போது நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள்ளே பைபிள் வாசிக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கு, ஜெபிக்கிற அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கா? எனது செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இடைஞ்சல், தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத வாட்ஸ்அப், தேவையில்லாத இன்டர்நெட் ஒரு மனுஷனை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நிறைய குடும்பத்திலே மனைவியை பிடிக்கல, ஆனா செல்போனை பிடிக்கி. பையனுக்கு அம்மாவை பிடிக்கல, அப்பாவை சுத்தமா பிடிக்கல, ஆனா செல்போன் பிடிச்சிருக்கு. பணம் வேணும் அப்படின்னா அம்மா அப்பா, ஆனா அவனுடைய மனசுக்குள்ள எது இருக்கு அப்படின்னா செல்போன். சில வாலிப பிள்ளைகள் முதல்ல இந்த பிள்ளையோட வாழ்க்கையில எப்போ தப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா விட்டு தள்ளி போய் அதில் பல மணி நேரம் செல்போன்ல இருக்கும்போது அம்மா அப்பா பேசுற வார்த்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க.
அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியங்கள் உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டா, அம்மா அப்பா விட்டு பிரிக்கிறதுக்கு இப்ப நிறைய காரியங்கள்ல ஒண்ணு செல்போன், அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் தேவையில்லாத இடத்துல நிக்கிறது, தேவையில்லாத இடத்துக்கு போறது. நிறைய குடும்பத்துல இப்படிதான் இருக்கு. செத்து போனா பரலோகத்துல போய் நிக்கணும். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இந்த மாசத்துல நம்ம கடைசி நேரத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது, அப்பா என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் பிரியமில்லாமல் என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே எந்த ஒரு செத்த கிரியை, எந்த ஒரு செத்த காரியம் இருந்தாலும் அது எல்லாம் எடுத்து போட்டுருங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கோ, ஏன்னா நிறைய குடும்பத்துல நான் அந்த செய்தி பேசும்போது நீங்க யோசித்துட்டு இருப்பீங்க, நம்ம கர்த்தரை விட்டு எந்த இடத்துல எந்த சூழ்நிலை நம்ம தள்ளி போயிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லி கேட்குறீங்களா? இந்த மாசம் முடிவுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். அப்ப அர்ப்பணிங்க. இந்த வசந்தருடைய அர்த்தம் நிறைய இருக்கு. செய்தியா பேசியாச்சுன்னா நிறைய டைம் ஆகும். நமக்கு இந்த மாசம் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும். அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? என் பெயரு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நித்திய காலமாக அவரோட நம்ம இருக்கணும். நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்காரு. அவருடைய கரத்திலே அடங்கியிருந்தால் நமக்கு நித்திய ஜீவன். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, இந்த மாசத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் அர்ப்பணிச்சிருவோமா? அப்பா என் வாழ்க்கையில இந்த இடத்துல இந்த சூழ்நிலை தப்பு பண்ணிட்டோம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இந்த மாசத்துக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களோட ரத்த கொட்டைகளை அப்பா வேலி அடைக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், எந்த குடும்பத்திலே கர்த்தர் பிரியமில்லாமல் தேவ சுத்தத்தை விட்டு வழி விலகி ஜெபிக்காமல், வேதத்தை தியானிக்காமல், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், எந்த குடும்பத்தில் அந்நிய கிரியைக்குள்ளே, மனுஷனுடைய சத்தத்துக்குள்ளே, இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, பொய்யான காரியத்துக்குள்ளே, அருவருப்பான காரியத்துக்குள்ளே, அசுத்தமான காரியத்துக்குள்ளே, இச்சையான காரியத்துக்குள்ளே, தேவையில்லாத செல்போன் அடிமை, தேவையில்லாத காரியங்கள், எந்தெந்த காரியத்திலே அடிமையா எந்த ஜனங்கள், எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலையிலே அப்பா அடிமையில இருக்கிறாங்களோ, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, அந்த கட்டுகள் அவுக்கப்படணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாசம் முழுவதும் எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து 24 மணி எங்களுக்கு பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில கொஞ்ச காலம் நாங்க கர்த்தருக்கா மாத்திரமே வாழணும். எங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, கிருபை தாங்க. எங்க வாழ்க்கையில எங்க குறை இருக்கோ அந்த குறைகளை எங்களுக்கு மன்னித்து, கர்த்தர் மனமிறங்கி எங்களை மறுபடியுமாக சுத்திகரித்து ரத்தத்தினால கழுவி எங்களுக்கு விடுதலை தர வேண்டும், ஆரோக்கியம் தர வேண்டும், சுகம் தர வேண்டும், பலன் தர வேண்டும், ரட்சிப்பு தர வேண்டும். எந்த குடும்பத்துல எந்த அடிமையில இருக்காங்களோ அந்த அடிமையில இருந்து உங்க பிள்ளைகளை கட்டவிழ்த்து அப்பாவும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தேவ சமாதானத்தினாலே உங்க பிள்ளைகளை நீங்க நிரப்பணும். இந்த மாசத்துல எல்லா காரியத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்திடும். புதிய மாசத்துக்குள்ள கடந்து போறதுக்கு எங்களுக்கு புது கிருபை வேணும். எங்களை பரிசுத்தப்படுத்தி புதிய மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. புதிய மாசத்துக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க.
எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ளே நாங்க வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், வெளிச்சத்தின் பிள்ளையா மாறணும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளையா நாங்க வாழணும். இந்த இரவு நேரத்தில் மறுபடியும் உங்க பிள்ளைகளை புதுப்பீங்க. ஜெபிக்கிற குடும்பம் எழும்பட்டும், வேதத்தை தியானிக்கிற குடும்பம் எழும்பட்டும். இரவும் போலுமாக அப்பா தேவனோட சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாத்திரமே இருக்கணும். உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்க கூடாது. கர்த்தர் கிருபையை கட்டளையிடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்க, மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய மாசத்துக்குள்ள கடந்து போகும்போது புதிய வாக்குத்தத்தங்களோடு அப்பா புதிய மாசத்துக்குள்ள கடந்து போகிறத கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திடுவோம். நன்றி மாத்திரமே அப்பா எங்களால் முடியும்ப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்காக நாங்க எண்ணத்தை செலுத்துவோம்ப்பா. இதெல்லாம் தேவனுடைய ஈவு. எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பாதுகாத்தீங்கப்பா. வாகனத்துல போகும்போது பாதுகாத்தீங்க, டூ வீலர்ல போகும்போது பாதுகாத்தீங்க, ஃப்ளைட்ல போகும்போது பாதுகாத்தீங்க, ட்ரெயின்ல போகும்போது பாதுகாத்தீங்க, சின்ன பிள்ளைகள் வெளியில போகும்போது பாதுகாத்தீங்க, வாலிப பிள்ளைகள் வெளியில போகும்போது பாதுகாத்தீங்க, வாலிப பையன் வெளியில போகும்போது பாதுகாத்தீங்க, வேலைக்கு போற இடத்துல பாதுகாத்தீங்க, குடும்பத்தை பாதுகாத்தீங்க, வீட்டுல தனிமையா இருக்காங்க அங்க பாதுகாத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெபம் பண்ணாங்க அப்பா, சுகம் தந்து பலன் தந்து ஆரோக்கியம் தந்து பாதுகாத்தீங்க. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க. அந்த அன்பை எண்ணி பார்த்து நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை குடும்பத்துக்குள்ள இரவு போலுமா ஜெபித்து கொண்டிருக்காங்க. தேவன் அருளி அப்பம் யூடியூப் சேனல்ல அப்பா இணைந்திருக்கிற குடும்பங்கள், எல்லா குடும்பமும் ஒரு ஆத்துமா கூட விட்டு போயிடக்கூடாதுப்பா. எல்லா ஆத்துமாவும் ஆட்டுக்குட்டியும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா. நாங்க அந்த உலகத்துக்கு வேஷம் தரிச்சிடக்கூடாதுப்பா. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த உலகத்துல எல்லா காரியமும் மாயை. நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய பாவங்களுக்காக தான்ப்பா நீங்க மரித்தீங்க, எங்களுக்காக தான்ப்பா நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா நீங்க 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் பிதானுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், கர்த்தரே தேவன் என்று அப்பா அந்த பூமியில அப்பா அவங்க பாதபடியில வருகிறோம்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், ரட்சிப்பு, சமாதானம், நித்திய ஜீவனுக்குள்ள எல்லா விதமான வாசலும் எங்களுக்கு திறந்து தர வேண்டும். அப்பா இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்கள் உண்டு, வேதனையோடு ஜெபித்த ஜெபங்கள் உண்டு, துக்கத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் உண்டு. பலவிதமான பிரச்சனையில எனக்கு யாரு வழி என்று உம்முடைய பாதபடியில வந்து ஜெபித்த ஜெபங்கள் உண்டு. அப்பா இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கும் போது இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியில சொல்லி மனம் திரும்ப வேண்டும் என்று தாழ்த்தின ஜெபங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி உணர்வடைந்து ஜெபித்த ஜெபங்கள் உண்டு. கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஜெபங்கள் உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 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 சந்திக்கணும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லப்பா. இந்த இரவு நேரத்திலே ஜெபித்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை தினத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. புதிய மாசத்துக்கா ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம்ப்பா. இந்த நிமிஷம் வரைய பாதுகாத்த தேவன் எங்களோட நீங்க இருக்கிறீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக.
கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.